அதிக மசாலா பயன்படுத்தாம வீடே மணக்கிற மாதிரி உருளைக்கிழங்கு முட்டைக்கறி தாங்க பண்ண போறோம். இது சப்பாத்தி, பூரியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமா இருக்கும். மிக்ஸி ஜார்ல 1/2 கப்பு போல தேங்காய், 10 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 10 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் கசகசா ஊற வச்சு அரைச்சு வச்சுக்கோங்க. கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 உருளைக்கிழங்கு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் 4 முட்டையை வேக வச்சு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 அன்னாச்சி பூ, 1 பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 பெரிய வெங்காயம், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி பழத்தை அரைச்சி சேர்த்து வதக்கிடுங்க. அப்புறம் அரைச்ச மசாலா, வறுத்த முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகாயை கீறி சேர்த்து மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவிட்டு சுட சுட பூரி சப்பாத்தியோட சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் வேறு லெவல். பாய்.